ஒரு கப் அவல் வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நான் நார்மல் சகப்பரிசி அவல் தான் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டாலே நல்லா ஊறி வந்துடும். அதனால ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வைக்காமல் சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கேன். அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இது நல்லா நாட்டு சக்கரை மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த ரெசிபிக்கு பாகுபதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இப்போது நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி பொங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, சும்மா கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடயே கொஞ்சோண்டு திராட்சை நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம ஊற வச்சு மசிச்சு வச்சிருக்கிற அவளையும் சேர்த்துட்டு இது நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவி வச்ச தேங்காவையும் சேர்த்து நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததும் லட்டு மாதிரி பிடிச்செடுத்தா சூப்பரான அவல் லட்டு ரெடி. மறக்காமல் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிட்டு போங்க. பாய்.